ஹலோ அண்ணாச்சி, சொல்லியா நேசமணியே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க அண்ணாச்சி? நான் நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி, என் பையனுக்கு ஸ்கூலுக்கு போறாப்போ அவனுக்கு புதுசா ஒரு சூப்பரான பேக் வேணும் அண்ணாச்சி. ஒன்று தானாச்சி? நேசமணியா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா? நம்ம கடைக்கு வந்துட்டா இத்தனை பேக் இருக்குது, ஏதாவது ஒன்று பார்த்து முடிவு பண்ணு. இந்த பச்சை கலர் ஓகேவா? அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி இவ்வளோ சின்னதா தர? என் பையன் எவ்வளோ பெரிய படிப்பு படிக்கிறான், அது நல்லா பெரிய பேகா தான் அண்ணாச்சி. மேல அந்த 25 இன்ச்சு சூட் கேஸ் ஒன்று இருக்குது பாரு, அது இறக்குங்களா? நேசமணிக்கு பெரிய பேக் வேணுமா? அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சி, அந்த பெரிய ட்ரங்க் போயிட்டு வச்சு நான் அண்ணாச்சி பண்றது. ஒரு நல்ல பேக்கு, ஒரு சூப்பரான பேக்கா, அப்படியே ரொம்ப அழகான பேக் எடுத்துக்கணும் அண்ணாச்சி. அது அந்த பேக் அவன் போட்டுட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், செம்ம லைட்டா இருக்கும். எவ்வளோ புக்கு எடுத்துட்டு போனாலும் அவனுக்கு அந்த வெயிட்டே தெரியக்கூடாது அண்ணாச்சி. ஓ, பேக் எடுத்துட்டு போனோம் ஸ்கூலுக்கு, ஆனா வெயிட்டே தெரியக்கூடாது. என்ன பண்ணு, அவனை அனுப்பிட்டு பின்னாடி பேக் மாட்டி நீ நந்து போ. யோ, என்னையா பேசிக்கிட்டு இருக்க? சரி, இந்த கருப்பு கலர் பேக் தான் கடைசியா கிட்டங்கிற நல்ல பேக் பாரு. அண்ணாச்சி சூப்பரா இருக்கு அண்ணாச்சி இந்த பேக். இதான் அண்ணாச்சி கரெக்டான பேக். இது வேணும் அண்ணாச்சி. தேங்க்ஸ் அண்ணாச்சி. தம்பி ஹனீஷ், வா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கல தம்பி. நீ புதுசா ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டு உனக்கு ஒரு சூப்பரான பேக் வாங்கிட்டு வந்திருக்கப்பா. பேகா? புது பேகா? அதெல்லாம் தூக்கி போடுப்பா. பாருப்பா, நல்லா சூப்பரா அழகா அப்பா உனக்காக நம்ம அண்ணாச்சி கடையில போய் வாங்கிட்டு வந்தப்பா. அழகா இருக்கு பேக். ஸ்லைஸ் பாட்டோட சூப்பரா இருக்குப்பா. ஆமாப்பா. அப்பா, முக்கியமான விஷயம், இந்த பேக்ல எல்லா நல்ல விஷயத்தையும் வச்சுட்டு நீ பையனை சொல்லி நிரூபிக்கணும்ப்பா, சரியா? எந்த கெட்ட பழக்கம் இல்லாம சந்தோஷமா இரு, சரியா? போயிட்டுறப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரிப்பா, ரொம்ப பெருமையா இருக்குப்பா. கண்டிப்பாப்பா. பா சரிப்பா, ஸ்கூல் போயிட்டு வரப்பா. பையன் ரொம்ப நல்ல பையன். ஹாய் 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 ஹாய். என்னடா படிச்சுட்டு இருக்கீங்க? எக்ஸாம் தான். ஓ, ஓகே ஓகே. பாய்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடியா இருங்க. ஏய், பேக்ல எடுத்து ஓரமா வை. பேக்ல வந்து ஓரமா வை. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணு. எழுத ஆரம்பி. டி 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 டி. இப்போதான்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது பாக்குறேன், பக்கத்து கிளாஸ்ல ஃப்ளையிங் ஸ்குவாட்ரா. 2 பேரும் பிட் வச்சு மாட்டினாங்கடா. பிட்ல எடுங்கடா, பிட்ல நான் தூக்கி போடுறேன்டா. சீக்கிரம் எடுங்கடா. நிறுத்து. நம்ம கிளாஸ்ல யாரா பிட் அடிக்க போறா? நீ மட்டும் தான்டா பிட் வச்சிருக்க மாட்டேன். டேய் எடுங்கடா, சீக்கிரம் எடுங்க, டைம் இல்லடா. கூடுறா, இப்பதான் பாத்துக்க. நீ என்னடா? ப்ரோ, நீங்களா பிட்டு தான் எடுத்துட்டு வந்தீங்க. நான் என்ன திரும்ப எடுத்துட்டு வந்திருக்கேன்? புக்கே எடுத்துட்டு ப்ரோ. பாவி. என்ன ப்ரோ? ஏய், என்னடா அவன் புக்கு தான்டா எடுத்து வந்திருக்கான். நான் பாத்தியா? இந்தா, இதோட வச்சுக்கோ. இதை வச்சுக்கோ. டேய், எல்லாம் எடுத்து வந்து எடுக்கிறான்டா அவன். இதை வச்சுக்கோ. என்னடா பிட்டு கடை வச்சிருக்க? இதை வச்சுக்கோ. எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கேடா. இதா இரா, இதை வச்சுக்கோ. இந்தடா குடுறா. இரா, சீக்கிரம்டா. இது ஒண்ணுடா. அட, எந்த நேரம்டா வச்சீங்க? ஏய், பாத்தியா மாசா? ஏய் இல்லடா, ஸ்லைஸ் தான்டா இருக்கு. ஏய், எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு, படிடா. எக்ஸாம் டைம்ல. டேய், ஹேய் வெஸ்லி, நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க தனியாங்க? டேய், அது ஒன்றும் இல்லைடா. எல்லாம் விட்டு புக்குன்னு எடுத்துன்னு வந்தாங்களா, நான் வந்து பேப்பர்ல எழுதி போயிட்டு படியில் எழுதிட்டு வந்துட்டா. பணியில் எழுதினோட்டியா? இந்த மாதிரி ஆளுங்க இருக்க பாத்தியா? விட்டு யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. நாக்கு அடிக்குது. இது எங்கே வைக்கிறேன்டா. டேய் டேய், பாத்தியா எல்லாத்தையும் தூக்கி கடைசில பேக்ல வச்சிட்ட. டேய், படிடா 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 படிடா. டேய் டேய், இப்பயாச்சும் படிக்கடா, பிட்டு தான் மாட்டிக்கிச்சுல. எக்ஸாமில் ஒருவர் இருவர் பிட் அடித்தால் பரவாயில்லை. அனைத்து பள்ளியில் அனைத்து மாணவர்களும் பிட் அடித்த காரணத்தினால் இந்த எக்ஸாம் இத்துடன் ரத்து. எக்ஸாம் இல்லடா. சரிடா. ஒழுங்கா நாளைக்கு வச்சிடுவா. எக்ஸாம் நல்லா எழுதணும். டேய், உன்கிட்ட நான் அதை சொல்லணும், நீ மாத்தி என்கிட்ட சொல்ற. அது ஏன் டைலாக்? அதுவும் கரெக்டு தான். நீ எல்லாம் பச்சு பாஸ் பண்ணுவ. என்னடா சவுண்ட் அது? என்னடா சவுண்டு? ஒன்றும் இல்லடா. இறக்கு. ஹேய், ஏத்து. இறக்கு. ஏத்து. அடா பாவி. டேய், ஸ்கூல் பெல்ல திருடிட்டாங்க இவன். ஸ்கூல் பெல்லாம் திருடா. நேத்து புதுசா ஒரு பாட்டில் வாங்கணும்டா.
பாட்டிலா? இந்த பாரு எங்கள் அப்பா கூட தான் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பாரு. இருங்க எடுத்து காட்டுறேன். ஏங்க ஸ்லைஸ் பாட்டில் இல்லைங்க, இருங்க. என்னத்தையும் பாட்டில் வேறு காணுமே. இந்த பாரு நல்லா இருக்குல்ல, நான் கூட தான் பாட்டில் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல, இது ஸ்ப்ரைட் பாட்டில். ஏய் அது என்னடா பாட்டிலு? சூப்பராக இருக்குல்ல, இந்த பாரு என் பாட்டில் இப்படி திறந்து ஏய் நீ என்னடா பாட்டில் வச்சிருக்க? நான் ஒரு பாட்டில் வச்சிருக்கேன் பத்தியா? ஏய் உன் பாட்டில் எப்படி திறத்து காட்டு. தப் 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 அப்படி தான் குடிக்கும். நான் எப்படி தெரியுமா திறப்பேன்? அப்படி குடிப்பேன் தெரியுமா? ஏய் உன் பாட்டில் என்னடா இது இருக்கு? என் பாட்டில் சவுண்டெல்லாம் வரும் தெரியுமா? பாக்குறியா பாக்குறியா? டிங் 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 டிங். இதை குறிச்சுதான் பாதி பேர் மியூசிக்லேயே போயிடுவாங்க தெரியுமா? நீ கூட ட்ரை பண்ணிப்பாரு. ஏய் சூப்பராக இருக்குடா. அந்த பாட்டில் காட்டு. இது என்ன வாங்குவேன் குடிப்பேன் அவரை கசிக்கு தூக்கி போட்டுருவேன். சரி ஆனால் இந்த பாட்டிலு காசு குத்து வாங்குவேன், பாட்டில் குத்து காசு வாங்கிப்பேன், திருப்பி பாட்டில் கொடுப்பேன் காசு வாங்குவேன், பாட்டிலு காசு எப்படி மாசம்? ஏய் சாரிடா, ஸ்லைஸ் தாண்டா இருக்கு. டேய் போயிடா. சரிங்க வா, நான் உனக்கு அன்பளிப்பாக இதை தரேன் வச்சுக்கோ. ஏய் தேங்க்ஸ்டா ரொம்ப. ஏய் பத்திரம் கீழே போட்டுற போற. ஓகே ஓகே நான் ஓட அவ்வளோ வெயிட் இல்லை. ஓகே தேங்க் யூ. குத்து காசு வாங்கிக்கோ. ஓகேடா. சரியா? ஓகே. நாளைக்கு எக்ஸாம் படிச்சுட்டு வந்துடுறா. ஆனா இந்த எந்த விஷயத்தும் அவனோட இருதயத்தை நிறைவாக்கல. ஆனா அந்த ஒரு பொண்ணு வந்தா, லா 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 லவ்னு லோ லோ லோன்னு ஓடுறேன், லா 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 லவ்னு லோ லோ லோன்னு அலைகிறேன், லா 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 லவ்னு லோ லோ லோன்னு ஓடுறேன், லா 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 லவ்னு லோ 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 அலைகிறேன். ஜன்னோ ஜெனிட்ட ஃபெப்ல ஃபெபிட்ட மார்ச்ல மாறிட்டா ஏப்ரல்ல பீட்ட, ஜன்னோ ஜெனிட்ட ஃபெப்ல ஃபெபி மார்ச்ல மாறிட்டா ஏப்ரல்ல பீட்டா. I'm a playboy. இப்போ எதுக்கு அலைஞ்சது தெரியுதா? அந்த பொண்ணு அவன் மனசை மட்டும் நிறைக்கல, அந்த குப்பையெல்லாம் வச்சு அவன் பேக்கையும் நிறைச்சிக்கிறான். எப்படி மாசா? ஐயோ சொல்லுங்க, நான் காதல் மயக்கத்தில் உறங்க போகிறேன். Hey dude, I think I'm in love with you. அப்பா நம்ம பையன் அசந்து தூங்கிட்டு இருக்கான் போல. எதுக்குடா அந்த இதை போட்டு, இந்தா இதை வச்சுக்கோ, இந்தா இதை வச்சுக்கோ வச்சுக்கோ. பாவங்க என் பையன் ரொம்ப படிச்சு கலைச்சு போயிருக்கான். இது நான் கொடுத்த பேக்கா? ஏதோ கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இருக்குது இதுல? என்னடா இந்த பேக்? இந்த பேக் என் பையன் பேக்கா? என்ன இந்த பொருள்லாம் என் பையனோட பொருள்? டேய் என்னது இதெல்லாம்? வா டேய் என் பையனோட உன்கிட்ட கொடுக்கும் போது என்னன்னு சொல்லி நான் கொடுத்தேன் நானு. ஏன்டா இப்படி? டேய் அது யாரா கொடுத்தா உனக்கு? யாரா கொடுத்தா? அது ஏன் பேக்குப்பா? உங்களை யாரப்பா தொட சொன்னது? அது ஏன் பேக்குப்பா? நீ நல்ல பையனா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்காக கஷ்டப்பட்டு அண்ணாச்சி கடையில இருந்து வாங்கிட்டு இந்த பேக்குடா அது. அது இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயம்லாம் போட்டு ஏன்டா என் பேரை கெடுக்கிற? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்னால தலை காட்டவே முடியாதுடா. என் பையன் எப்படி அவனை வெளியே சொல்லுவேன் நானு? போப்பா வெளியே போப்பா. உன்னை ரூம்குள்ள சொன்னது? இது யார் ரூம்? ஏன் பேக்கு? நீ ஏமா பாக்குற? சரிப்பா சரிப்பா. என் பையன் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோம். அவர் பார்த்துட்டாங்க, அப்பா பார்த்துட்டாருங்க. பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். யாருக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் மூஞ்சி எப்படி மொழி பண்ணான்? ஓ
பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா பார்த்துட்டாருங்க. ஜி இதெல்லாம் உங்க குப்பையா? உங்க குப்பையா ஜி? ஆமா. ஐயோ என்ன ஜி, ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க. முன்னாடியே குப்பை நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தா லாரி எடுத்துன்னு வந்திருப்பேனே. இங்க இவ்வளோ இருக்குது. ஐயோ எப்படி எடுத்துன்னு போறதுன்னு தெரியல. இது இந்த குப்பைலாம் நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஆமா ஜி, கால் பண்ணி வர சொல்லியிருந்தீங்களே. 3வது தெரு மொக்கில் யாரோ பழைய பொருள்லாம் போடுறாங்க, அதுதான் ஜி வந்துக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பேசியிருந்தோமே ஜி. நம்ம கடை அதான் ஜி, வாங்க எடுத்துன்னு வாங்க. இப்போ வண்டி வரல, நீங்களே பொருள் எடுத்துன்னு வந்துடுறீங்களா? கொஞ்சம் சிரமம் பார்க்காம பொருள் மட்டும் கடைக்கு எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா கடையில் மாற்றிடலாம் ஜி. 10 நிமிஷம் ஒர்க்கு தான். வாங்க, யோசிக்காதீங்க. எடுத்துன்னு வாங்க. இதெல்லாமே வாங்கிப்பீங்களா? அடா ஜி, ஆமா ஜி, அதுக்கு தான் வந்திருக்கோம். எடுத்துன்னு வாங்க, கடையில் மாற்றிடலாம் ஜி. கடை தானே உங்க கடை தானே ஜி? வாங்க ஜி கடைக்கு. சார். ஜி கொண்டு வந்துட்டீங்களா? காடு இது அப்படியே வச்சா வெயிட்டோட சேர்த்து எடுத்துக்கோங்க, பார்க்காதீங்க. ஐயோ ஜி, அப்படிலாம் இல்லை. பேகை பார்க்காதீங்க, கிட்ட வராதீங்க. யோ என்ன பண்ற? இவ்வளோ தூரம் வந்துட்டு பேகை கூடியா? இந்த பேக்லாம் பார்க்காதீங்க, வெயிட் வாங்கிக்கோங்க. வெயிட் தானே போட்டு எடுப்பாங்க, நீங்க என்ன உள்ள பார்க்குறீங்க? ஜி பொருளை பார்க்காம காசோ இல்லை வேற ஏதோ கொடுக்குறது இல்லை. வந்துட்டீங்க, எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டீங்க, பொருளை காட்டுங்க. இது மட்டும் எடுத்துக்கோங்க, எனக்கு இது தேவையில்லை. ஆனால் இது பார்க்காதீங்க, இது வேணாம். இன்னுமா கொடுக்குற வெயிட் வேணா போடுங்க, எடுத்துட்டு போங்க. இன்னுமாடா அதே பிடிச்சி அழிச்சிட்டு இருக்கிற? அது உர்றா, காட்டுறா எவ்வளோ நாள்ரா ஓட்டுன, காட்டுறா. வந்துட்டடா, இவ்வளோ தூரம் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டடா, காட்டுறா. அது எடுறா யாரும் இல்லடா, நீ நான் மட்டும்தான். எடு. எனக்கு பயமா இருக்கு. ஏன்டா பயப்படுற? நீ இதெல்லாம் காட்டினா ஐயோ இவன் இந்த தப்பு பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி உன்னை தப்பா பாப்பேன்னு நினைக்கிறியாடா? நான் அப்படி கிடையாதுடா. என்கிட்ட கொடுத்தீனா அது எல்லாத்தையும் மாத்தி தருவேன்டாடா. என்னதுடா இது? என்னது இது? மேல வை சொல்லு. என்னது இது? இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது, குடிச்சு பாரு, நீயும் சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி கொடுத்தான். என் கூட ஓட்டிட்டு இப்பதான்டா தெரியுது இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு தேராதுடா. வேற என்ன இது? அங்க ஏதோ புக்கு மாதிரி இருக்குது. என்ன புக்குடா தம்பி? இதுல போட்டோலாம் இருக்கு. அது பார்க்காதீங்க, அது வேணாம். அது யாரோ கொடுத்தா, அதான் சந்தோஷமா இருப்பேன். இதெல்லாம் தேவையில்லடா. ஆனா இங்க வந்துட்டல, குர்ரா அந்த பேக் எடுறா, அந்த பேக்கை குர்ரா. நீ யாரா உன்னை குப்பைன்னு சொல்ல போறா? நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்டா தம்பி, எல்லாத்தையும் வாங்கிட்டேன்டா தம்பி. இந்தாடா உனக்கு ஒரு புது விஷயம் இருக்குடா. இந்தாடா இதுல பைபிள் இருக்குடா, அதை படிச்சு பாருடா. இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரத்துக்கான சந்தோஷம்டா, ஆனா அதுல இருக்குது உன் லைஃபை மாத்தும்டா. உனக்கு ஒரு புது வாழ்க்கை தரும்டா, உன்னை மாத்தும்டா. எந்த நிலைமையில இருந்தாலும் எத்தனை வாடா ஏசப்பா கிட்ட, ஏசப்பா இந்த குப்பைலாம் நான் வச்சுக்கிறேன், எனக்கு மாத்தி கொடுங்க. உனக்கு ஞானம் வேணுமா? நான் தரேன்டா தம்பி. உனக்கு அறிவு வேணுமா? உனக்கு திறமை வேணுமா? ஃபீஸ் கட்ட காசு என்ன? ஏசப்பா கிட்ட வாடா. உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொடுத்தேன்னு வச்சுக்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு சந்தோஷம் தரேன், நான் என் வார்த்தையை உனக்கு தருவேன், என் ஞானத்தை தருவேன், என் பலன் தருவேன், உனக்கு எல்லாமே தருவேன்டா. ஆனால் நீ வரணும். ஏசப்பா இதெல்லாம் தரேன் ஏசப்பா அப்படின்னு என் முன்னாடி எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி வச்சேன்னு வச்சுக்க, நிச்சயமா ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றுவார். நிச்சயமா ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார்டா. எல்லாமே மாறிடுச்சுடா. மறுபடியும் உனக்கு ஒரு புது லைஃப், மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வாழுங்க. எல்லாருக்கும் தான்
மறுபடியும் ஒரு புது லைஃப் ஆண்டவர்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் உங்களால் பண்ணிக்க முடியும். பிரிங் வாட் யூ ஹேவ் அண்ட் லே இட் ஆல் அட் இஸ் ஃபீட். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் காட் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா? ஆமென்.